சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள புது கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். மாணவர் விழா கல்லூரி கருத்தரங்கத்தில் நேற்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றிய புதுடெல்லி பிரசார் பாரதி குழுமத்தின் முன்னாள் பணியாளர் நிர்வாக உறுப்பினர் பிரிகேடியர் வாம் ஹுசைன் அவர்கள் மாணவ சக்தியின் சிறப்புகளை விளக்கி கூறினார். அவர் உரையாற்றும் போது, மாணவரின் சக்தி மாபெரும் சக்தி, உலகத் தமிழரை இணைத்து உயிர்ப்பித்த சக்தி, தமிழகத்தை தலைநிமிரச் செய்த சக்தி, சுயமரியாதையை தமது செய்கையால் நிலைநிறுத்திய சக்தி, அனைத்து மாணவ மணிகளின் ஒற்றுமையை முதற்கண் வாழ்த்தி வணங்குவோம். என் இனிய நண்பர்களே, உலக அரங்கில் இந்திய திருநாட்டிற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதற்கு காரணம், இரவும் பகலும் விழித்திருந்து விஞ்ஞான புதுமைகளை, கம்ப்யூட்டர் புரட்சிகளை உலகெங்கும் பரப்பிய உங்களை போன்ற இளைய தலைமுறையினரே முதற் காரணம். கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை புரட்சியை எளிதாக்கி சுயநிறைவு கண்ட விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கீழ் பணிபுரிந்த இளைய விஞ்ஞானிகளும் பணிமக்களுமே காரணம். கார்கில் யுத்தத்தில் கட்டுப்பாடோடு தன் உயிரையும் மதிக்காமல் அர்ப்பணித்து நாட்டின் சுயமரியாதையை காத்த முப்படை வீரர்களும் இளைய அதிகாரிகளுமே காரணம். சமய நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றிய அவர், மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒன்றுபட்டு உழைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அவர் தமது உரையில், சமய நல்லிணக்கம், மனிதநேயம், வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூட்டு முயற்சி, இவையெல்லாம் என்றில் நாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. சகிப்பின்மை ஒரு பயங்கரவாதம் என்பார் காந்தியடிகள். அதையே புத்தர் சொல்வார், வெறுப்பை அன்பால் வெல்லுங்கள், கொடுமையை நேர்மையால் வெல்லுங்கள், கஞ்சத்தனத்தை பரிசுகளால் வெல்லுங்கள், பொய்யை மெய்யால் வெல்லுங்கள் என்பார். அவ்வை பிராட்டியோ, ஜாதி இரண்டடிய வேறில்லை சாற்றுங்கால், நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்பார். 1000 குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ற நீதி, ஒரு தாயின் வயிற்றுட் பிறந்தோ நம்முட் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மமித் தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்றார் பாரதி. எங்கும் நிறைந்த இறைவன் உறையுமிடம் மனமே, அந்த உட்பொருளை மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. தென்னை இள நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஒரு கவிஞர் பாடி சென்றார், தேங்காயை உடைக்கும் போது ஒரு குடுமி ஒன்று இருக்கும், ஆணவம் என்ற குடுமி, அதுக்குள்ள ஒரு ஓடு. நம் மனத்திற்குள் யாரும் காண முடியாதபடி ஆண்டவன் ஜோதியாக உறைந்திருக்கின்றான். அதை அஞ்ஞானம் என்னும் இருளை உடைத்து, அந்த மரமண்டையை உடைச்சு, ஆணவம் என்ற அந்த குடுமையை கிழிச்சு, அந்த மாயை கர்மம் என்னும் பலதையும் உடைத்த பின் தான் அந்த ஜோதி வெளிப்படும். இறைவா, அதே போல் நான் தேங்காயை உடைக்கிற மாதிரி என்னை அஞ்ஞான இருளை உடைச்சி, நம் மாயையை நீக்கி, ஆணவத்தை நீக்கி என் மனத்துக்குள் ஜோதியாக வெளிப்படுவாய் என்பதற்காகத்தான் தேங்காய் உடைக்கிறார்கள் என்று. இந்த உதாரணத்தை நான் சொன்னதுக்கு ஒரே காரணம், யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அதை புரிந்து கொள்ள முயலுங்கள். சமயங்களின் பேரில் முரண்பாட்டுக்கும் இந்த உலகில் இடமில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் நமது கணியன் பூங்குன்றனார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே. சமணமும் சைவமும் சமத்துவத்தோடு தலை தோங்கிய தமிழகம் இது. நல்லிணக்கம் நமது பாரம்பரியமாக இருந்தது. சராசரி இந்தியனின் உண்மை தோற்றம் இது. காக்கப்பட வேண்டிய படிப்பினையாகும் இது. சென்னையில் மழை வெள்ளம் புகுந்த போது ஆயிரக்கணக்கானோர் உதவிக்கரம் தேடினர். மத வேறுபாடின்றி உதவிக்கரம் நீட்டியோர் 1000. FM பண்பலையின் மூலமாக உதவி வேண்டியவர்களுக்கு உதவி செய்தவர்கள் பல சமயத்தினர், இந்துக்கள், ஜெயின், கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர்கள். பல சமய கோட்பாடு அந்த இந்திய தன்மையை மாற்ற முடியாது என்பதை ஆணித்தனமாக நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு. நன்றிது தேர்ந்தெடுதல் வேண்டும், அந்த ஞானம் வந்தால் பின் நமக்கது வேண்டும் என்றார் பாரதி.
பழந்தமிழரின் அறிவியல் அறிவின் சிறப்புகளை விரிவாக எடுத்துக் கூறிய அவர், மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தில் உள்ள அறிவியல், தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அது குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நமது பண்பாட்டினை குறித்து பெருமிதம் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் விளக்கி கூறினார். இந்திய பண்பாட்டின் முதிர்ச்சிக்கு ஆதாரங்கள் ஆயிரம். சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட மொழிகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பார்கள், இணைத்து காட்டுவார்கள். மொஹஞ்சதாரோ, ஹாரப்பா முதலிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து வடிவங்கள் இன்னும் டீசைஃபர் செய்யப்படவில்லை முழுதாக. பழந்தமிழர் வேளாண்மை, தொழில்நுட்பம், இது பற்றி ஒரு சிறிய பிரசன்டேஷனை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சுனாமி நாம் அனைவரும் பார்த்த ஒன்று. கிட்டத்தட்ட 23 மடங்கு உப்பு நிலமாகி வேளாண்மை செய்ய முடியாத வயல்வெளியாக நிலங்கள் மாற்றப்பட்டன சுனாமியால். பொய்கை நல்லூர் என்னும் கிராமம் வேளாங்கண்ணி மற்றும் நாகப்பட்டினத்திற்கு நடுவே இருக்கும் இந்த பொய்கை நல்லூர் கிராமத்தில் ஒரு மணல் மேடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளம், 60 அடி உயரம். இது போன்ற மணல் மேடு உலகில் 3 இடங்களில் தான் இருக்கின்றதாக சொல்கிறார்கள். ஒன்று பொய்கநல்லூர், மற்றும் 2 டென்மார்க், ஹாலண்டு. இதில் என்ன அதிசயம் என்றால், இந்த மணல் மேட்டை சுனாமியால் தகர்க்க முடியாது. இந்த மணல் மேட்டை பழந்தமிழர் உண்டாக்கி இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், பாசனத்திற்காக கடல் நீரை குளத்தில் பாய்ச்சுவார்கள். அந்த பாய்ச்சிய நீர் ஊறிப்போய் அப்புறம் வயல்வெளிகளில் பரவும் போது பாசனத்திற்கு உபயோகப்படுத்தப்படும். இந்த மணல் குளத்தில் விழாமல் இருக்க வேண்டி நமது பழந்தமிழர்கள் பனை ஓலையை வைப்பார்கள். பனை ஓலை மணலை தடுக்கும், தண்ணீரை போகவிடும். வரப்பாக மாறும் அந்த வரப்பின் மீது புன்னை, தாழை, ராவணமீசை மற்றும் குதிரை குழம்பு ஆகிய செடிகளை நடுவர். கொஞ்ச நாட்களில் வேர் ஆழமாக போய் வரப்பு இறுகிவிடும். மனிதர்கள் சுற்று வட்டாரங்களில் மாண்ட போதும் பொய்கநல்லூரில் ஒருவரும் வாழவில்லை. இந்த அதிசயமான தொழில்நுட்பத்தை கண்டவர்கள் பழந்தமிழர்கள். ஆசிரியராக தொடங்கிய ஒரு தமிழக பெண்மணி ரேவதி பின்பு வேளாண்மை அலுவலராகி தற்சமயம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழ் அங்கத்தில் ஆலோசகராக பணியாற்றுகிறார். அவர் நமது தமிழை இயல், இசை, நாடகத்தோடு முடித்துவிட்டோம், தமிழ் ஆராய்ச்சி, அறிவியல் ஆராய்ச்சியை நாம் தொடராமல் விட்டுவிட்டோம் என்பதுதான். அவர் சுமத்ரா சென்ற நேரம், சுமத்ரா சுனாமி தொடங்கிய இடம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அங்கு கடற்சேரால் கிட்டத்தட்ட 1.5 அடி மண்ணிற்கு கீழே நாற்றுகளும் அவர்கள் பயிர்ச்செடிகளும் மேல்மட்ட மண்ணும் தங்கியிருப்பதை அவர் பார்த்தவுடனேயே தெரிந்து கொண்டார். அவரை கேட்டார்கள், நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் தோண்டாமல் என்பதற்கு ஒரு அருமையான குறளை உதாரணமாக சொன்னார். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். ரொம்ப சிம்பிள். நிலத்திற்கு மேலே என்ன செடி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எருக்கஞ்செடி இருந்தால் போரோன் அதிகம், ஆவாரம் போயிருந்தால் அதுக்கு கீழே தங்க மினரல் இருக்குமாம். குதிரை குழம்பு வளர்ந்திருந்தால் 1.5 அடிக்கு கீழே கடற்சேறு அல்லது ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கும். நமது பழந்தமிழர் செய்த இலக்கியங்களை நாம் படிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. சுனாமியையே தடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மணல்மேடு செய்யும் ஒரு தொழில்நுட்பம் நமது கையில் இருக்கிறது நமக்கே தெரியல. அதே போல் போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெஞ்சுது, பருவமழை பெய்யல, புயல் மழை பெஞ்சிச்சு. இதற்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நாம் சுற்றுச்சூழலை மதிக்கும் மாண்பை நம் மறந்தால், அதை பற்றி இளங்கோவடிகள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் தன் இயல்பில் தெரிந்தால் நல்லியல் விழந்து நடுங்கு துயருற்று பாலை எனுமோர் படிவம் கொள்ளும். 300 அடி உயரம் இருக்கு மரம் காட்டில், மலையில். அதை நம்ம வெட்டி வேற எதுக்கும் உபயோகப்படுத்திட்டோம், மரங்களை அழிச்சிட்டோம், காடுகளை அழித்து விட்டோம் என்றால் அது ஒரு காலத்தில் பாலைவனமாக போகும். போன வருஷம் பயங்கரமான மழை சென்னையில், இந்த வருஷம் மழையே இல்லை. இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போனால் இது பாலைவனமாக போயிடும். சொன்னவர் இளங்கோவடிகள், செய்யுள் 192 சிலப்பதிகாரம். நான் என்ன உங்கள் முன் சொல்ல நினைக்கிறேன் என்றால், நம் கைக்குள் இருக்கும் இலக்கியங்கள், நம் உள்ளே இருக்கும் ரகசியங்கள் வெளியூர் கொண்டு வர வேண்டுமானால் இலக்கியங்களை மாணவர்களாகிய நீங்கள் சரியான சமயத்தில் படித்தறிய வேண்டும், ஆராய்ச்சிகளை தொடர வேண்டும். நமது பண்பாட்டில் பெருமிதம் கொண்டாலொழிய
இத்தகைய ஆராய்ச்சிகள் முன்னேறுவதற்கு வழியே கிடையாது. மாணவர்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை என்று கூறிய அவர், மாணவர்கள் தோல்வியில் துவண்டு விடாமல் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறினார். அக்னி 3 லான்ச் செய்யப்பட்ட பொழுது விண்வெளித்துறைக்கு பெரிய ஏமாற்றம். அது வங்கக்கடலில் போய் விழுந்தது. ஏபிஜே அப்துல் கலாமின் குழுவினர் அதிக முயற்சி செய்து அடுத்த வருடமே வெற்றி கண்டார்கள் என்று உலக சரித்திரத்தை படைத்திருக்கிறது இந்திய விண்வெளித்துறை. ஏவுகணைத்துறையில் 104 சேட்டலைட்ஸ் ஒரே முறையில் அனுப்பிய ஒரே நாடு இந்தியா தான். புதுக்கல்லூரி மாணவ மணிகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள்: ஒளிபடைத்த கண்ணும் உறுதி கண்ட தோளும் உறுதி கொண்ட நெஞ்சும் வலிமை கொண்ட தோளும் கொண்டு புதிய பாரதத்தை உருவாக்கும் பணியில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மனோபலமே முன்னேற்றத்திற்கு முன்னோடி. நீங்கள் உயர நாடும் வளரும். இந்தியாவில் பொருளாதார மேம்பாடு, அறிவியல் ஆக்கப்பூர்வ வெற்றி, கவின் கலைகளில் தெளிவு மற்றும் நாகரிக முதிர்ச்சி இவை அனைத்தும் உங்கள் கையிலே உள்ளன. உயர்ந்த குடிமக்கள் இந்த நாட்டிற்கு மிகவும் அவசியம். எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை, அதில் அங்கத்தினர்களாக என் முன் வீற்றிருக்கும் ஒவ்வொரு மாணவரும் தகுதியானவர்கள் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐரோப்பிய மக்களவையில் பேசும் பொழுது சொன்ன வரிகளை நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், நாம் அனைவரும் உலகின் குடிமக்கள், எனவே உறவினர்கள். உள்ளத்தில் நேர்மை இருந்தால் நடத்தையில் அழகு சேரும், நடத்தையில் அழகு இருந்தால் வீட்டில் நல்லிணக்கம் வளரும், வீட்டில் நல்லிணக்கம் இருந்தால் நாட்டில் அமைதி நிலவும், நாட்டில் அமைதி இருந்தால் உலகில் சாந்தி நிலைக்கும். மாணவர் பிரதிநிதி முகமது தாஜுதீன் அவர்கள் நன்றி நவில நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இதுவரை சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். Thank you.